தனுசு ராசிக்கு எந்த தெய்வத்தை இந்த ஆவணி மாதம் வழிபட்டால் நம்மளுக்கு நல்லது நடக்கும்? ஆவணி மாதனே சூரிய பகவான் ஆட்சி பெறுவது என்று சொல்லக்கூடிய அமைப்பு. 2ஆம் அதிபதி நம்மளுக்கு யாருன்னு பார்க்கணும், சனி பகவான். அவர் நம்மளுக்கு 5ஆம் அதிபதி யாரான முருகப்பெருமான், செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறுவது. அப்போது செவ்வாய் 2ஆம் அதிபதி சனி செவ்வாய் சேர்க்கை பெறும் பொழுதெல்லாம் என்ன கொடுக்கும்? நம்மளுக்கு இன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, கடன் நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும். அதெல்லாம் விமர்த்தி அடையணும். சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றாலே கடன் நோயை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறும். அப்போது நாம் அதிலிருந்து விடுபடணும்னா என்ன பண்ணணும்? இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வேண்டும். சங்கடத்திலிருந்து தேங்கணும்னா திருச்செந்தூர் சென்று வர. சங்கடமாக இருந்த நேரத்தில் முருகப்பெருமான் சூரபத்மனை கொன்ற இடம் திருச்செந்தூர். திருச்செந்தூரில் தான் இறைவன் சிவபெருமானை வணங்கின பிறகு தான் நம்மளுக்கு தீர்வுகள் கிடைச்சது. அப்போது திருச்செந்தூர் சென்று வர நம் வாழ்வில் நிறைய இன்பங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல் இந்த 6 முக சதுரம், 6 முகம் என்று சொல்லக்கூடிய எங்கன்னா கந்த சஷ்டி கவசத்தை பாடி வர்றது, கந்தகுரு கோட்டத்தை நாம் நாடி வருவதெல்லாம் உங்களுக்கு சிறப்பினை தரும். முக்கியமாக முருகர் ஆலயம் செல்வது மிகவும் சிறப்பினை தரும். நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.